ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த்ல ரொம்ப அக்கறை உள்ளவங்களா நீங்க? எப்பவும் சத்தான உணவு தான் குடும்பத்தாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களா நீங்க? கொஞ்சமா மாவு இருந்தாலும் அதை எப்படி ஹெல்தியாக்குறதுன்னு யோசிக்கிறவங்களா நீங்க? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இது. வெல்கம் டு வித்யா கேலக்ஸி. ஹெல்தி ரெசிபி அதோட ஹெல்தி டிப்ஸ் இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப், எப்பவுமே ஹெல்தியான ஃபுட் தான் குக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம மந்த்லி ப்ரொவிஷன் லிஸ்ட்ல ராகி கண்டிப்பா இருக்கணும். பவுடர் ராகி கிடையாது, ஹோல் ராகி. முழு கேழ்வரகா வாங்கிக்கணும். வீட்டில் அரைச்ச தோசை மாவு 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின முழு கேழ்வரகு 1/2 to 3/4 கப் எடுத்துக்கலாம். மிக்சியில் ஈஸியாக பவுடர் பண்ணிடலாம். கடையில் பவுடர் ராகியாக வாங்கினீங்கன்னா அதில் முழு ராகி சத்து இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் அரைச்சோன்னா முழு ராகி கேழ்வரகு தான் இருக்கும். தோசை மாவோட அரைச்ச கேழ்வரகு மாவை சேருங்க. அடுத்து 1/2 கப் கோதுமை ரவை, சம்பா ரவை சேருங்க. சம்பா ரவை கிறிஸ்பியும் டேஸ்டும் கொடுக்கும். செகண்ட் ஹெல்தி டிப், சாதாரண ரவை சேர்க்கக்கூடாது. ஹெல்தியான உணவா இருக்கணும்னா சம்பா ரவை தான் அங்க இருக்கணும். இதை பத்திய வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அடுத்து 1/4 கப் கோதுமை மாவு சேருங்க. தேர்ட் ஹெல்தி டிப், தயவு செய்து மைதா சேர்த்துறாதீங்க, கோதுமை மாவு மட்டுமே சேருங்க. உங்க விருப்பத்துக்கு தேவையான அளவு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. சின்னதா கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. ஃபோர்த் ஹெல்தி டிப், முருங்கை இலை ஆட் பண்ணலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இதெல்லாம் அதிகமான அயன் சத்து கொண்டவை. உப்பு, ஜீரகம் சேருங்க, மிளகும் சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எடுத்து ஊத்துற அளவுக்கு பதமா இருக்கணும். ஃபிஃப்த் ஹெல்தி டிப், அதிகமா தண்ணி கலந்தா எண்ணெய் அதிகமா எடுக்கும், குறைவா தண்ணி கலந்தா தோசை திக்கா வந்துடும். வீடியோல காமிக்கிற இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க. எல்லாம் கலந்து அப்படியே 15 நிமிடம் மூடி வச்சிருங்க. 15 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா ரவை தண்ணியை உறிஞ்சி கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கரெக்டான பதத்துக்கு கொண்டு வாங்க. டிப் நம்பர் 6, தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அதிகமான ஃப்ளேமில் தோசை வராது, லோ ஃப்ளேமில் கிறிஸ்பியாக வராது. ரெகுலரான தோசை மாதிரியே கல்லில் ஊற்றி 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெந்த உடனே திருப்பி போட்டு மொறு கிறிஸ்பி ஹெல்தி டேஸ்டி பிங்கி ராகி தோசையை சாம்பார் ஆர் சட்னியோட உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்து அசத்துங்க. ஹெல்தி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி ஹெல்தி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.